உக்ரைனில் இருக்கும் இந்தியாவுடைய மக்களை நாம் கொண்டு வந்தோம். அதற்கு காரணம் முதலாவதாக பாரத பிரதமர் மோடி அவர்கள் தான். அவர் உலக நாடுகள் அனைத்துடனும் வைத்திருக்கும் ஒரு நல்ல நட்புறவு. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அடிக்கடி ரொம்ப வெளிநாடுகளுக்கு செல்றாரு. நேற்று கூட திரு வைகோ அவர்கள் இதை கேட்டிருக்காரு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இவங்கெல்லாம் ஒரு முட்டாள்தனமான அரசியல் செய்கிறார்கள். ஈவன் முஸ்லிம் நாடுகள் இன்று பாகிஸ்தான் தனித்து விடப்பட்டிருக்கிறது. அதற்கு காரணம் எந்த ஒரு முஸ்லிம் நாடு பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ணல, பட் இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்றாங்க. தாய்மொழி கற்க வேண்டும், இரண்டாவதாக ஆங்கிலம் கற்க வேண்டும், மூன்றாவதாக இந்தி கற்க வேண்டும் என்றுதான் சமர்ப்பித்தார்கள். ஆனால் மோடி அவர்கள் அதை ஏற்கவில்லை. மத்திய அரசு சொல்லாததை தமிழக மக்களுடைய மனநிலையை மாற்றி மக்களிடத்தில் ஒரு தவறான கருத்தை இந்த திராவிட கட்சிகள் செய்து கொண்டிருக்கிறது. இந்தியை யார் படிக்க சொல்லியது? மத்திய அரசு இந்த மும்மொழி கொள்கையில் அந்த மாதிரி ஒரு விஷயமே கிடையாது. அதிமுக ஆட்சியை செய்து கொண்டிருக்கிறது இவர்கள் எதிர்கட்சியாக இருந்தார்கள். அப்பொழுது காங்கிரஸ் ஆட்சி எதையெல்லாம் கொண்டு வந்ததோ அதையெல்லாம் இவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். அதே திட்டங்களை இன்று இதே திமுக எதிர்த்து கொண்டிருக்கிறது. அன்பு நேயர்களுக்கு வணக்கம். நம்முடன் இன்று இணைந்திருப்பவர் மிகப்பெரிய ஜனநாயக நாடான இந்தியாவின் மிகப்பெரிய தேசிய கட்சியின் தேசிய செயற்குழு உறுப்பினர் பாஜகவிலிருந்து திரு கர்னல் பாண்டியன் அவர்கள். சார் வணக்கம் சார். உங்களை வரவேற்பதில் பெருமிதம் அடைகிறோம் சார். வணக்கம். சொல்லுங்க சார், உங்களை பற்றி நாங்க தெரிஞ்சுக்க ரொம்ப ஆவலா இருக்கும். என்னுடைய பேர் கர்னல் பாண்டியன். 28 வருடங்கள் இந்திய ராணுவத்திலே பணிபுரிந்து விட்டு பாரதிய ஜனதா கட்சி என்னும் மாபெரும் தேசிய கட்சியில் சேர்ந்து தமிழகத்திற்கு பணியாற்ற வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக நான் என்னுடைய இராணுவ பணியை ராஜினாமா செய்துவிட்டு 2015 ஆண்டு நான் பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்து முன்னாள் இராணுவ பிரிவினுடைய மாநில தலைவராக அறிவிக்கப்பட்டு கடந்த 7 ஆண்டுகளாக மாநில தலைவராக இருந்தேன். தற்பொழுது பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய பொதுக்குழு உறுப்பினராகவும் இருக்கிறேன். அது மட்டுமல்ல, 3 ஆண்டுகள் நான் தனி இயக்குநராக மதிப்பிற்குரிய பாரத பிரதமர் மோடி அவர்களுடைய துறையான அட்டாமிக் எனர்ஜியில் இண்டிபெண்டன்ட் இயக்குநராக இருந்து பணியாற்றிய அனுபவமும் எனக்கு உண்டு. சார், ரொம்ப பெரிய மலப்பா இருக்கு சார் உங்களுடைய அந்த கடந்து வந்த பாதையை கேட்கும் போதே. உங்களுடைய அந்த இராணுவத்துறை அப்படிங்கறதே ஒரு நாட்டுக்கு, நாங்கெல்லாம் இன்னைக்கு நிம்மதியா இருக்கோம் அப்படின்னா இராணுவ வீரர்களுக்கு தான் காரணம். கண்டிப்பா எல்லையில இருக்கிற இராணுவ வீரர்கள், குறிப்பா இந்த கடந்த 15 ஆண்டுகளில் இராணுவ வீரர், அதாவது இராணுவத்திலேயே பொருட்களை உற்பத்தி செய்து வெளிநாடுகளுக்கு நம்ம ஏற்றுமதி செய்வதுங்கிறது அதிகரித்திருக்கு அப்படிங்கறது ஒரு டேட்டா சொல்லுது. சோ நீங்க இதை எப்படி பாக்குறீங்க? உங்களுக்கு பல ஆண்டுகால அனுபவம் இருக்கு. கடந்த 15 ஆண்டுகள்ல ராணுவ தளவாடங்கள் உற்பத்தியில் இந்தியாவின் வளர்ச்சி எத்தகைய பங்கை பெற்றுள்ளது சார்? அதாவது நான் யூபிஏ காங்கிரஸ் கவர்மெண்ட் இருந்தப்போ நான் அதிகமாக இராணுவத்தில் இருந்திருக்கிறேன். அந்த நாட்களிலே 2014 மோடி அவர்கள் பாரத பிரதமராக பொறுப்பேற்றார். 2015 நான் ராஜினாமா செய்துவிட்டு பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்தேன். ஆகையினால் எனக்கு கடந்த 10 வருடங்கள் மோடி அவர்களுடைய ஆட்சி எப்படி இருக்கிறது, நான் இராணுவ பணியிலே இருந்தபோது காங்கிரஸ், அதாவது யூபிஏ ஆட்சியில் எப்படி ஆர்மி இருந்தது என்பதை நான் கண்கூடாக என்னால் டிஃபரன்ஷியேட் பண்ண முடியும். யூபிஏ ஆட்சியில் ஒரு ஆர்மி இருந்தது அப்படின்ற ஒரு நிலைமையில தான் நம்ம இருந்தோம். ஒரு உணர்ச்சியோடும் ஒரு உத்வேகத்தோடும் நாம் நாட்டுக்கு சரி என்று பட்டதை நாம் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையில் தான் இருந்தோம் என்பதை என்னால் அடித்து கூற முடியும். ஆனால் 2014க்கு பிறகு பாரத பிரதமர் மோடி அவர்களுடைய ஆட்சியிலே இந்த இராணுவம் மிகவும் உத்வேகத்துடனும் எஃபெக்டாக செயல்படுகிறது என்றுதான் நான் சொல்லுவேன். ஏனென்றால் இராணுவத்தின் மீது அவர் வைத்திருக்கும் நம்பிக்கை, இராணுவத்திற்காக அவர் எவ்வளவு தூரம் அவர்களை மோட்டிவேட் செய்கிறார், இராணுவ வீரர்களை, இராணுவத்தை. ஏனென்றால் நீங்கள் சொன்னது போல் இராணுவம் இந்த நாட்டினுடைய பாதுகாப்பை செய்கிறது. சர்தார் வல்லபாய் படேல் அவர்கள் கூட சொல்வார்கள், ஜெய் ஜவான் ஜெய் கிசான், வீரனும் விவசாயம் தான் இந்த நாட்டினுடைய இரு கண்கள். அதனால் பாரத பிரதமர் மோடி அவர்கள் வந்த பிறகு இராணுவம் இன்று ஒரு மிகப்பெரிய ஒரு உத்வேகத்துடன் இருக்கிறது. எதையும் நாம் சாதிக்கக்கூடிய, எதையும் வெல்லக்கூடிய ஒரு நிலைமையிலே இருப்பதற்கு காரணம் மாண்புமிகு பாரத பிரதமர் மோடி அவர்கள். உத்வேகம் மட்டுமல்ல, இராணுவத்திற்கு தேவையான அனைத்து தளவாடங்கள் இன்று மிகவும் வேகமாக வாங்கப்படுகிறது. வெளிநாட்டுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்படுகிறது. ஏனென்றால் நம்மளிடத்துல வெப்பன்ஸ் இருந்தா தான் நம்ம எதிரி நாட்டோட நல்லா ஃபைட் பண்ண முடியும். அதனால தேவையான
வெப்பன்ஸ் நம்ம வாங்கிட்டு இருக்கோம் நிறைய. அதே சமயத்தில் அந்த வெப்பன்ஸ் வந்து நம்ம உள்நாட்டிலேயே தயாரிக்க வேண்டும் என்பதுதான் மோடியினுடைய ஒரு மிகப்பெரிய லட்சியம். ஏனென்றால் நம்மளுடைய ஏற்றுமதி இறக்குமதி எவ்வளவுக்கு எவ்வளவு செய்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நம்மளுடைய பணம் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் நம்மளுடைய பணம் வெளியில போகும். ஆனா அதை தடுக்க வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக கடந்த 7-8 வருடங்களாக நான் சொல்லுவேன், 7-8 வருடங்களாக நாம் மிக நியர் அபவுட் ஒரு 169 கண்ட்ரீஸ்க்கு நம்மளுடைய லோக்கலி மேனுஃபேக்சர்டு வெப்பன்ஸை வந்து நம்ம ஏற்றுமதி செய்து கொண்டிருக்கிறோம். அதற்காக நாம் நிறைய ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் நம்மளுக்கு வந்து கிடைச்சிருக்குங்க. ஸோ இது இன்னும் வரும் காலங்களிலும் நம்மளுடைய நாடு இன்னும் பெரிய பெரிய வெப்பன்கள், இப்போ வந்து ஒரு லெவல் ஒரு சின்ன சின்ன வெப்பன்ஸ் தான் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். இன்னும் வரும் காலங்களில் நிறைய இராணுவத்திற்கு, ஏர்ஃபோர்ஸுக்கு, நேவிக்கு தேவையான அனைத்து வெப்பன்ஸும் இங்கே நம்ம உள்நாட்டிலேயே இந்தியாவிலே தயாரிப்பதற்காக இராணுவ கோரிடோர்களை மோடி அவர்கள் அமைத்திருக்கிறார்கள். அதனுடைய வேலைகள் மிகவும் வேகமாக நடந்து கொண்டிருக்கின்றன. ஒன்ஸ் அது வந்து அந்த வேலைகள் முற்றுப்பெறும் பட்சத்தில் இராணுவ தளவாடங்களை வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்யும் நாடுகளில் மிகவும் முக்கியமான நாடுவாக உருவாகுவோம் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் யாருக்கும் தேவையில்லை. சார், நிறைய இடத்துல நாங்க பாக்குறோம், ஒரு மக்கள் வந்து எங்கேயாவது போர் இருக்கு அப்படின்னா அங்க வாழும் தமிழர்களை வந்து ஈஸியா ரெஸ்கியூ பண்றதுக்கு நிறைய ஆபரேஷன்ஸ் வந்து ராணுவ வீரர்கள் மேற்கொள்றாங்க. அப்படி இருக்கும்போது இந்த உக்ரைன்ல சமீபத்துல உக்ரைன் வரும்போது அங்க இருக்கும் இந்தியர்களை மீட்பதற்காக ராணுவம் ஒரு ஆபரேஷனை மேற்கொண்டது. அதை எப்படி சார் பாக்குறீங்க? அதுல என்ன ஒரு பெரிய ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி அதற்குள்ளாக அங்க இருக்கிறவங்க எல்லாரையுமே அந்த ஏரோப்ளேன்ல ஷிஃப்ட் பண்ணி கொண்டு வந்தது. அதை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? அந்த சம்பவத்தை கொஞ்சம் விவரிச்சு சொல்லுங்களேன். அதாவது கடந்த 3 வருடங்களாக ரஷ்யாவிற்கும் உக்ரைனுக்கும் போர் நடந்து கொண்டிருக்கிறது. நாம் மிகவும் எளிதாக நம்மளுடைய இந்தியாவினுடைய மக்களை, உக்ரைனில் இருக்கும் இந்தியாவினுடைய மக்களை இங்கே நாம் கொண்டு வந்தோம். அதற்கு காரணம் முதலாவதாக பாரத பிரதமர் மோடி அவர்கள் தான். ஏனென்றால் அவர் உலக நாடுகள் அனைத்துடனும் வைத்திருக்கும் ஒரு நல்ல நட்புறவு, அதுதான் முதலாவது காரணம். அடுத்தபடியாக இராணுவத்தினிடம், ஏர்ஃபோர்ஸ் இராணுவத்திடம் வந்து எப்ப நம்மளுக்கு ஆர்டர் கிடைச்சதோ, இன்றைக்கு ஒரு ஏர்ஃபோர்ஸ் ஆகட்டும் இராணுவம் ஆகட்டும் மிகவும் ஒரு வலிமையான ஒரு இராணுவத்தை நாம் வைத்திருக்கிறோம். ஆர்மின்னா அப்படித்தான், நீங்க ஆர்டர் கொடுத்த அடுத்த செகண்ட் நாங்க தயாராகிறதுக்கு ஸ்டார்ட் ஆயிரும். மற்ற டிபார்ட்மெண்ட் மாதிரி இல்லைங்க, எங்களுடைய ட்ரைனிங்கே அதுதான். நம்மளுக்கு ஆர்டர் கிடைச்சிச்சா இமீடியட்டா அது ஒரு அந்த தயாராவதற்கான ஒரு அந்த டைம் தான் எடுத்து உடனே அங்கே போய் வந்து நம்மளுடைய இந்தியர்களை அங்கிருந்து கொண்டு வந்தோம் என்பதில் இராணுவம் தன் வேலையை செய்திருக்கிறது. அதை விட நான் சொல்லுவேன், பாரத பிரதமருடைய டிப்ளமசி, பாரத பிரதமருடைய அந்த ஒரு உலக நாடுகளிடத்திலும் இருக்கும் ஒரு மதிப்பு, அவர்கள் இருவரும் ரஷ்யாவும் ஆகட்டும் உக்ரைன் ஆகட்டும் 2 பேருமே வந்து நம்மளுடைய இந்தியர்களை அங்கிருந்து உக்ரைனிலிருந்து கொண்டு வருவதற்காக ரஷ்ய அதிபர் சீஸ்ஃபயர் பண்ணாங்க, அவங்களும் அது மாதிரி வந்து சீஸ்ஃபயர் பண்ணாங்க. அந்த டயத்துல நம்மளுடைய இந்திய மக்களை இங்கே கொண்டு வந்தோம். அதனுடைய முழு முயற்சி வந்து பாரத பிரதமரையும் இராணுவத்தையும் சேரும் என்பதை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். பொதுவாகவே இங்க வந்து ஒரு பார்வை வைக்கப்படுது, நம்ம பிரைம் மினிஸ்டர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அடிக்கடி ரொம்ப வெளிநாடுகளுக்கு செல்றாரு, அதனால இந்தியாவுக்கு என்ன லாபம்னு சொல்லி கேக்குறாங்க. நேற்று கூட திரு வைகோ அவர்கள் இதை கேட்டிருக்காரு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? உண்மையாகவே நம்முடைய பாரத பிரதமர் வெளிநாடுகளுக்கு செல்வதால் இந்தியாவுக்கு என்ன பலன்? இவங்கெல்லாம் அரசியல் பண்றாங்க, எதிர்கட்சிக்கெல்லாம் அரசியல் பண்றாங்க. இவங்கெல்லாம் ஒரு முட்டாள்தனமான அரசியல் செய்கிறார்கள். நீங்க ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் இங்க சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். 2014க்கு முன்பாக மன்மோகன் சிங் அவர்கள் எந்த வெளிநாடுகளுக்கு சென்றாலும் அவர் ஒரு பொம்மை மாதிரி தான் போயிட்டு வருவார். ஆனால் 2014க்கு அப்புறம் மோடி அவர்களுடைய முயற்சியால் இன்று அனைத்து நாடுகளும் நம்மளுக்கு நட்பு நாடுகளாக இருக்கிறது. காரணம் என்ன? அவருடைய டிப்ளமசி தான். எல்லா நாடுகளுக்கும் போய் அவங்களால நம்மளுக்கு சாதகமாக எல்லாவற்றையும் நம்மளுக்கு சாதகமாக செய்தார்.
அவர் போகாம இருந்தா எப்படி? இது வந்து அபிஷியல், இது ஃபாரின் பாலிசி, நம்மளுடைய ஃபாரின் பாலிசி அப்படித்தான். நீங்க இப்போ நீங்க ஒரு சின்ன சிம்பிள் எக்ஸாம், நம்ம ஒரு இங்க வீட்டுல இங்க ஊர்லயே நம்ம ஒருத்தர் வீட்டுக்கு போயிட்டு இருந்தாதான் நம்மளுடைய ரிலேஷன்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும். அதே தான் அதையும் பண்றாரு. அப்படி இருக்கிறப்ப அவர் ஃபாரின் வந்து அவர் என்ஜாய் பண்றதுக்காக போறது இல்ல. ஒரு ஃபாரின் டூருக்கு போனா அது 24 மணி நேரத்துல 18 மீட்டிங்ஸ், 18 அபிஷியல் ஜாப் அவங்க வந்து கம்ப்ளீட் பண்றாங்க. அவங்க போயிட்டு சும்மா மற்ற பிரைம் மினிஸ்டர்ஸ் மாதிரி போய் ரெஸ்ட் எடுத்துட்டு சுற்றுலா போயிட்டு வர்றதுக்காக அவர் போறது இல்லை. இன்று உலகத்தில் இருக்கும் அனைத்து கண்ட்ரிகளும் எக்ஸப்ட் 1 or 2 நமக்கு சாதகமாக இருக்கு. நம்மளுடைய பாரத பிரதமர் மோடி அவர்களுடைய வழிகாட்டுதலை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறது. ஈவன் முஸ்லிம் நாடுகள், இன்று பாகிஸ்தான் தனித்து விடப்பட்டிருக்கிறது. அதற்கு காரணம் எந்த ஒரு முஸ்லிம் நாடும் வந்து பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ணல, பட் இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்றாங்க. ஓப்பனா இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்றாங்க. டர்க்கியை தவிர பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ற நாடுகள் எது இருக்கு? முஸ்லிம் கண்ட்ரிகளை நான் சொல்றேன். அதனால் இந்தியாவிலே இன்று இந்தியாவை பார்க்கின்ற விதமே வேறு. நம்ம உலக நாடுகள் இன்று ஒரு நல்ல நோக்கத்தோடு பார்க்கிறார்கள். நமக்கு உலகத்திற்கே வழிகாட்டியாக இந்தியாவை பார்க்கிறார்கள். உலகத்திற்கு வழிகாட்டக்கூடிய ஒரே தலைவர் நரேந்திர மோடியை நினைக்கிறார்கள். அதற்கு காரணம் அவர்கள் அனைவரிடத்திலும் ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் வைத்திருப்ப காரணத்தால் தான் இந்த வெற்றி கிடைத்திருக்கிறது என்று சொன்னால் அவர் செய்தது சரிதான் என்று சொல்லுவேன். மற்றவர்களெல்லாம் அரசியலுக்காக பேசுகிறார்களே ஒழிய இவர்களெல்லாம் முட்டாள் அரசியல்வாதிகள் என்பதை நான் ஆணித்தரமாக எடுத்துக்கூற விரும்புகிறேன். தமிழகத்துல கடந்த சில வாரங்களாக ஒரு மிகப்பெரிய ஒரு பேச்சு ஒன்று இருந்தது. மும்மொழி கொள்கை. அதாவது பாஜக நீங்க ஹிந்தியை திணிக்கிறீங்க, தாய்மொழி தமிழ எங்களை கற்க விடாம பண்றீங்க அப்படிங்கிற ஒரு பார்வை இங்க இருக்கும் கட்சிகளால் முன்வைக்கப்பட்டது. இதை பற்றி உங்கள் பார்வை என்ன? உண்மையிலேயே நீங்க ஹிந்தியை தான் இப்ப வரைக்கும் திணிச்சுட்டே இருக்கீங்களா? மும்மொழி கொள்கை என்றால் என்ன? அதாவது தாய்மொழி தமிழை கற்க வேண்டும், கம்யூனிகேஷன் லாங்குவேஜ் என்று சொல்வார்கள், ஆங்கிலம் படிக்க வேண்டும். மூன்றாவது மொழியாக எந்த ஒரு லாங்குவேஜ், இந்தியாவில் உள்ள அனைத்து லாங்குவேஜ் இல்லைன்னா ஃபாரின் லாங்குவேஜஸ் ஏதாவது ஒரு மொழி எடுத்து படிக்க வேண்டும். இதுதான் மும்மொழி கொள்கை என்று அர்த்தம். இதை வந்து இந்த மும்மொழி கொள்கைக்கு வரைவு அறிக்கை இதை வந்து பண்ணி கொடுத்தது யாரு? இஸ்ரோவுடைய சேர்மன் கஸ்தூரி ரங்கன். அவரு ஒரு 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 இந்தியாவினுடைய மாணவர்கள் வந்து ஒரு தரமான கல்வியை கற்க வேண்டும், அந்த கல்வி முறையானது இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ல இருக்கணும் அப்படின்றதுக்காக பாரத பிரதமர் மோடி அவர்கள் அவரை மும்மொழி கொள்கை அறிக்கையை சமர்ப்பிக்க சொன்னார். அவங்க அந்த அறிவிக்கையில முதல்ல என்ன சமர்ப்பித்தாங்க என்றால் தாய்மொழி கற்க வேண்டும், இரண்டாவதாக ஆங்கிலம் கற்க வேண்டும், மூன்றாவதாக இந்தி கற்க வேண்டும் என்று தான் சமர்ப்பித்தார்கள். ஆனால் மோடி அவர்கள் அதை ஏற்கவில்லை. மோடி அவர்கள் என்ன சொன்னார்? தாய்மொழி கற்கலாம், ஆங்கிலம் கற்கலாம், மூன்றாவதாக நீங்கள் சமர்ப்பித்தது போல் இந்தி மட்டும் கற்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. இந்தியாவில் உள்ள அனைத்து மாணவர்களும் இந்தியாவில் உள்ள எந்த ஒரு மொழியையும் கற்றுக்கொள்ளலாம், இந்தி மட்டும் என்று இருப்பது சரியான கருத்தல்ல. ஆகையினால் இந்த மும்மொழி கொள்கை கொண்டு வரப்பட்டது. தாய்மொழி ஆங்கிலம், இந்தியாவில் உள்ள ஏதேனும் ஒரு மொழி அல்லது ஃபாரின் லாங்குவேஜ் ஏதாவது. இங்கே நான் கேட்கிறேன், இந்தி கற்க வேண்டும் என்று யார் சொல்லியது? மும்மொழி கொள்கையில அது மாதிரி ஒரு மேட்டரே இல்லையே. இவங்களா இந்தி மத்திய அரசு இந்தியை கற்க சொல்கிறது, மத்திய அரசு இந்தியை கற்க சொல்கிறது என்று இவங்களா சொல்றாங்க. அந்த அரண்டவனுக்கு இரண்டதெல்லாம் பேயின்னு சொல்லுவாங்க. மத்திய அரசு சொல்லாததை தமிழக மக்களுடைய மனநிலையை மாற்றி தமிழக மக்களிடத்தில் ஒரு தவறான கருத்தை இந்த திராவிட கட்சிகள் செய்து கொண்டிருக்கின்றன. அதாவது இவர்கள் எதற்காக இதை செய்கிறார் என்றால், இந்தியை தமிழக மாணவர்கள் கற்றுக்கொண்டு விட்டார்கள் என்றால் அறிவாளியாகி விடுவார்கள். இந்தியா முழுவதும் இவர்களுக்கு இந்தியா முழுவதிலிருந்து வரும் அனைத்து இன்ஃபர்மேஷன்ஸும் இவங்களுக்கு கிடைக்கும். அப்போ இவங்களுக்கு டிஎம்கே காரங்களுக்கு ஒரு அறிவாளி ஆகிவிட்டால் திமுகவினுடைய அரசு என்ன செய்கின்றது யோசனை பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. யோசனை பண்ணிவிட்டால் இவர்கள் திமுகவுக்கு வாக்களிக்க மாட்டார்கள். ஆகையினால் இவர்கள் மாணவர்களை அறியாமையிலே வைத்து இருக்க வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காகத்தான் இவர்கள் மத்திய அரசு இந்தியை திணிக்கிறது, மத்திய அரசு இந்தியை கற்க சொல்கிறது என்று ஒரு தவறான கருத்தை மக்கள் மத்தியிலே பூத்து கொண்டிருக்கிறார்கள். முற்றிலும் தவறான கருத்து. இந்தியை யார் படிக்க சொல்லியது? மத்திய அரசு இந்த மும்மொழி கொள்கையில் அந்த மாதிரி ஒரு விஷயமே கிடையாது. ஆகையினால் இவர்கள் ஒரு தவறான கண்ணோட்டத்தில், அதாவது திமுக அரசு நீங்க கடந்த 4 வருடங்களாக பார்த்திருப்பீர்கள், எதையெல்லாம் அவர்கள் அதிமுக அரசு இருந்த பொழுது, இங்கே அதிமுக ஆட்சியை செய்து கொண்டிருக்கும் போது இவர்கள் எதிர்கட்சியாக இருந்தார்கள்.
அப்பொழுது காங்கிரஸ் ஆட்சி அங்கே இருந்தது. காங்கிரஸ் ஆட்சி எதையெல்லாம் கொண்டு வந்ததோ அதையெல்லாம் இவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். அதே திட்டங்களை இன்று இதே திமுக எதிர்த்து கொண்டு இருக்கிறது. அப்ப என்ன விஷயம் இதுல? மத்திய அரசு கொண்டு வரும் ஒவ்வொரு திட்டத்தையும் கண்மூடித்தனமாக எதிர்ப்பதுதான் இவர்களுடைய நோக்கம். அது நல்லதா இருந்தாலும் சரி, கெட்டதா இருந்தாலும் சரி. நான் ஒண்ணு நினைக்கிறேன், அதாவது இந்த நக்சல் மைண்ட் செட் உள்ளவங்க தான் இந்த மாதிரி மத்திய அரசு கொண்டு வருவதெல்லாம் மத்திய அரசுக்கு எதிராக செய்து கொண்டே இருப்பார்கள். இந்த அதே தான் திமுகவினுடைய தலைவர் மு.க. ஸ்டாலினுடைய மைண்ட் செட், திமுக தலைவர்களுடைய மைண்ட் செட், எதிர்கட்சி தலைவர்களுடைய மைண்ட் செட் எல்லாம் நக்சல் மைண்ட் செட். இது என்னன்னு சொல்றது? அர்பன் நக்சலிசமா இல்ல அர்பன் டெரரிசமா? இவங்க எல்லாம் ஒரு அர்பன் நக்சல் மாதிரி செயல்படுறாங்க, ஒரு அர்பன் டெரரிஸ்ட் மாதிரி செயல்படுறாங்க. ஆகையினால் இவர்கள் இப்படி இந்தியாவுக்கு எதிராக இவர்கள் செய்யும் ஒவ்வொரு செயலையும், எதிராக செய்யும் ஒவ்வொரு செயலையும் பார்க்கும்போது இவர்கள் ஏதேனும் அயல்நாட்டின் கைக்கூலிகளா என்ற சந்தேகத்தை உருவாக்குகிறது. ஆகையினால் இந்த அர்பன் நக்சலிசம் செய்யும் இந்த திமுக தலைவர்களை, மு.க. ஸ்டாலின் அவர்களை இடி மூலமாகவோ இல்ல மத்திய அரசினுடைய புலனாய்வுத்துறை மூலமாக தீர விசாரித்து இவர்கள் எதற்காக இப்படி செய்கிறார்கள், இதன் பின்னாடி எந்த நாடு இருக்கிறது, சைனாவா பாகிஸ்தானா என்பதை கண்டறிந்து இவர்கள் எல்லாம் சிறையில் அடைக்க வேண்டும் என்பது என்னுடைய பணிவான கருத்து.